மலையக மக்களை இரண்டாம் தர பிரஜைகளாக தான் அரசாங்கம் நடத்தியிருக்கு. ஆயிரக்கணக்கான வீடுகள் மலையகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட வீடுகளில் வாழ்கிற குடும்பங்கள் அனைத்துக்குமே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், அங்கே இடம் இருக்குது, மாற்று இடத்தை அவங்களுக்கு கட்டாயம் வழங்க முடியும். அதே தோட்டப்பகுதியில் அங்கே முகாம்களில் வாழ்கிற மக்களை வலுக்கட்டாயமாக அதே இடிஞ்சு போன வீடுகளுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சேதாரம் நடந்துச்சுன்னா அரசாங்கம் அது கட்டாயம் பொறுப்பெடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அங்கே சமூகத்தை ஒன்றா வச்சு, அங்கே வாழ்கிற மக்களை ஒன்றா வச்சு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் ஏதோ மாடுகளை அனுப்புகிற மாதிரி தான் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் சொல்ல முடியும் மலையக மக்களுக்கு அரசாங்கம் நியாயமாக நடந்திருக்குன்னு? இன்னைக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாங்கள் இந்த வருஷம் 7000 வீடுகள் கட்ட போகிறோம் காணி உறுதி பத்திரங்களோட சேர்த்து. இதே ஜனவரி மாதம் 2025 இதே அமைச்சர் சொன்ன விஷயம் 4500 வீடுகள் நாங்கள் மலையக மக்களுக்கு கட்டி ஒப்படைக்க போகிறோம். போன வருஷம் கட்டிட்டு இருக்க அதே வீடுகளை தான் இந்த வருஷமும் ஒப்படைக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கட்டி ஒப்படைங்க, அதில் எந்த தவறும் இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் அதை ஒப்படைங்க. ஆனால் அதுக்கு பேர் வீட்டுரிமை. மலையக மக்கள் கேட்கறது காணி உரிமை. இதில் இன்னொரு விஷயம், மக்கள் இடமாற்றம் செஞ்சாங்களோ இல்லையோ, நோவுட் பிரதேச செயலகத்தை 2 மாதத்துக்கு முன்னால் அனர்த்தத்தினாலேயும் சரி, அங்கே இருக்கிற சில குறைபாடுகள்னாலேயும் சரி, நாங்கள் ஹட்டனுக்கு மாத்திரம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாற்றம் தற்காலிகமான மாற்றமா நிரந்தரமான மாற்றமா? இன்னைக்கு நோவுட் பிரதேச சபைக்கு உட்பட்ட குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த நோவுட் பிரதேச செயலகத்தை ஹட்டனுக்கு இடமாற்றம் செஞ்சது ஒரே ஒரு காரணனால தான். ஆளுங்கட்சியில் இருக்க ஒரு உறுப்பினர் அங்கே ஹட்டனில் அவங்களுக்கு போய் உட்காந்தா வசதியாக இருக்கும்னு அங்கே உட்காந்து அரசாங்கம் கொடுக்குற நிவாரணங்களை அவங்க கொடுத்ததா சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை, அது அரசியல், அதை கூட மன்னிச்சு விடலாம். ஆனால் ஒரு நபரின் வசதிக்காண்டி மற்ற இடங்களில் ஏன் வளங்களை குறைச்சாகணும்? இப்போ காலையில் நான் பார்த்தேன், அமைச்சரவையிலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அமைச்சரவை அனுமதி கொடுத்துருக்காங்க 1750 ரூபா சம்பளத்தை வழங்குறதுக்கு. மலையக மக்கள் கிட்ட நான் இந்த விஷயத்தை நேரடியாகவே பேச விரும்புகிறேன். உங்கள் ஆளுங்கட்சியோட வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது இந்த ஜீவன் தொண்டமான், வேற யாருமே எதிர்கட்சியில் கிடையாது. வாக்களித்த காரணம் பயத்தினாலேயோ கிடையாது, உங்கள் மூலியமாக மலையக மக்களோட சம்பளம் அதிகரிச்சா சரின்னு. அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க 2138 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்குவாங்கன்னு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அது அப்படியே அமுங்குனுச்சு.